இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சின்ன வயசுல இருந்து அவங்க எது பண்ணாலும் சரியா இருக்குன்னு சொல்லி தான் வளர்ந்துருக்கேன். சோ என்னால அவங்க கிட்ட வர்ஷினி தான் வேணும்னு ஆர்கியூ பண்ண முடியல. என் அம்மாவும் பாட்டியும் பிரிஞ்ச குடும்பம் என் மேரேஜ் அளவு பொண்ணு சரின்னு சொல்லும் போது என்னால அதை மறுக்கவே முடியல. இசை, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. வர்ஷினிய என்னால ஃபேஸ் பண்ண முடியாது. எப்படி அவகிட்ட பேசி என் நிலைமைய புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. அவன் முகத்தை நேர்ல பாக்குற தைரியம் கூட எனக்கு இல்ல. என்ன பண்ணலாம்? ஏதாவது பேசி சரி பண்ண முடியுமான்னு நான் கேட்கலாம் தான் வந்தேன். ஆனா நீங்க இப்படி சொல்லும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. I'm sorryங்க. எதுவுமே பண்ண முடியாது. சரிங்க, நான் வரேன். இசை, எனக்காக ஒரு விஷயத்த வர்ஷினி கிட்ட சொல்லுவீங்களா? இன்னொரு ஜென்மம் இருந்தா அதுல வர்ஷினி தான் என் மனைவியா வரணும்னு அவகிட்ட சொல்லிருங்க. சாமி, உனக்கே இது நியாயமா இருக்கா? என் தங்கச்சி என்ன தப்பு பண்ணா? அவ எவ்வளவு நல்லவ தெரியுமா? அவளுக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? சாமி, வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சாமி. இந்தாங்க. என்ன விஷயமா? எனக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம். ரொம்ப சந்தோஷம்மா. நல்ல விஷயமா. யாருமா மாப்பிள்ளை? எந்த ஊரு? இதே ஊரு தான். எங்க அத்தையோட குடும்பம் தான். எங்க அத்தை சுபத்ரா இருக்காங்கல்ல, அவங்க மூத்த பையன் ராகவ்க்கும் எனக்கும் தான் நாளைக்கு நிச்சயதார்த்தம். சந்தோஷம்மா. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து. வர சாமி. வாமா. சாமி, என்ன சாமி, போற பொண்ணு இப்படி உன்னிப்பா பாத்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணுக்கு தான் ஜாதகத்துல மூல நட்சத்திரம். அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளையோட அப்பா அம்மா உயிரோடு இருக்க கூடாது. அப்படி இருக்கிற இடத்துல பொண்ணு எடுக்க கூடாதுன்னு நானே அவங்க கிட்ட சொல்லிருக்கேன். அப்படி இருந்தும் அவங்க எப்படி முடிவு பண்ணாங்கன்னு தெரியலையே. என்னாச்சு இசை? என்ன திடீர்னு போன் பண்ணி உடனே வர சொன்னீங்க? உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவங்க ஜாதகத்தை மாத்தி எழுதி வச்சுதான் உங்களை சுபத்ரா அத்தையெல்லாம் ஏமாத்திருக்காங்க. வாட்? இசை, என்ன சொல்றீங்க? ஆமாங்க, நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ தீப்தி அங்க வந்து சாமி கும்பிட்டாங்க. அவங்க நிச்சயதார்த்தம் சொல்லி யார் கூடயும் போன்ல பேசும்போது ஜாதகத்தை மாத்தி எழுதி உங்க ஜாதகத்தோட பொருத்தி அமைச்சுதான் இந்த நிச்சயத்தை அமைச்சோன்னு சொன்னாங்க. நான் அத பார்த்தேன். ஏங்க, நீங்க நல்லா கேட்டீங்களா? நீங்க சொல்றது உண்மையா? என்னாலயும் இதெல்லாம் நம்ப முடியல. எப்படி இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கும் ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. இசை, நீங்க யாரையாவது தப்பா பார்த்துட்டு அவங்க பேசுறத தப்பா புரிஞ்சுக்கிட்டு சொல்லலாம்ல? இல்லங்க, என்ன நம்புங்க. நான் ஒன்னும் என் தங்கச்சி வாழ்க்கைக்காக இப்ப அவசரமா உங்ககிட்ட வந்து நான் இதை சொல்லல. உங்களையும் சுபத்ராத்தையும் ஏமாத்துறாங்கிறதுனால தான் நான் அவசரமா உங்களை கூப்பிட்டு சொன்னேன். நாம போய் சுபத்ராத்த கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம். அவங்க விசாரிச்சு முடிவெடுக்கட்டும். சரிங்க, வாங்க போலாம். இவங்கள நான் கோவில்ல பார்த்தேன். இவங்க போன்ல அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட நாளைக்கு நான் நிச்சயம் வச்சிருக்கேன், என்னோட அத்தை பையன் தான் மாப்பிள்ளைன்னு இவங்க சொன்னாங்க. ஜாதகத்தை மாத்தி வச்சுதான் என் அத்தைய நான் சம்மதிக்க வச்சேன்னு இவங்க சொன்னாங்க. நான் அதை பார்த்தேன், கேட்டேன். இத பாரு, இது ரொம்ப தப்புமா. இப்படி ஒரு பொண்ணு மேல, ஒரு குடும்பத்து மேல அபாண்டமால பழி சுமத்த கூடாது. நான் தப்பா நிறைய விஷயங்களை பண்ணிருக்கேன், பண்ணிட்டும் இருந்தேன். ஆனா இப்போ இல்ல. யாராவது அவங்க பொண்ணோட ஜாதகத்தை மாத்தி வைப்பாங்களா?
அந்த அளவுக்கெல்லாம் நான் மோசமானவ கிடையாது. நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரணுங்கிற ஆசையில தான் தீப்திய ராகவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். உங்ககிட்ட தான் ஜாதகத்தை கொடுத்தோம். நீங்களும் பொருத்தம் பார்த்து சரியா இருக்குன்னு தானே வந்து சொன்னீங்க. சந்தோஷமா நிச்சயம் பண்ணலான்னு வேற சொன்னீங்க. நாங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இத பார் சுபத்ரா, இப்போ உனக்கு பிடிக்கலனா இதோடயே நாம நிறுத்திக்கலாம். அதுக்காக அபாண்டமா என் மேல இப்படி எல்லாம் பழி போடாதீங்க. எங்களை இப்படி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க. அன்னைக்கு இந்த மாதிரி தான் இந்த பொண்ணு எங்கிருந்த வந்து ஏன் மேல பழிய போட்டு என்ன அசிங்கப்படுத்தினா. இன்னைக்கு நம்ம அண்ணி மேல தீப்தி மேல எப்படி ஒரு பழிய சொல்றா. நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணாக கூடாதுன்னு இவதான் ஏதோ பிரச்சனை உண்டாக்குறான்னு நினைக்கிறேன். நீ நல்ல எண்ணத்தோட தான் செஞ்சிருக்க. ஆனா அவங்க அப்படி இல்லம்மா. நீங்க சொல்றது பொய். நீங்க ஜாதகத்தை மாத்தி வச்சு அத்தைய ஏமாத்திருக்கீங்க. தீப்திய ராகவ் கட்டிக்கிட்டா சுபத்ரா அத்தை உயிருக்கும் மாமா உயிருக்கும் ஆபத்து இருக்கு. அதனால போலி ஜாதகத்தை எழுதி அத்தை கிட்ட கொடுத்து ஏமாத்தி வச்சிருக்கீங்க. நான் சொல்றது எல்லாமே உண்மைன்னு அத்தை முன்னாடி நான் நிரூபிப்பேன். என் தங்கச்சிக்காக தானே நான் பொய் சொல்றேன்னு சொன்னீங்க. உண்மைய சொல்லி நிரூபிச்சு என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்குறேன். இல்ல, நான் இசை இல்ல. அத்தை, நீங்க நம்பாததே எனக்கு வருத்தம் இல்ல. நான் வரேன், உண்மையோட வரேன். என்னம்மா இந்த பொண்ணு இப்படி இருக்கா? என்ன தைரியம் இருந்தா நம்ம குடும்பத்து மேல இப்படி பழி சொல்லுவா? அதுவும் நம்ம பெரியம்மா மேல போய் இவ்ளோ பெரிய பழிய சொல்றா? இல்லம்மா, இந்த பொண்ணு ரொம்ப தப்பா இருக்காமா. நல்ல வேலை இவ குணம் இப்பவே நமக்கு தெரிஞ்சது. விஷால், வாய மூடுறா. அந்த பொண்ணு தப்பா இருக்கான்னு சொல்லாத. தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லிட்டா, அவ்வளவுதான். அதுவும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னா. அவள மாதிரி நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்கவே மாட்டா. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இசைதான் உன் மனைவிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. இசைதான் இந்த வீட்டுக்கு இன்னொரு மருமக.